அல்லேலூயா. Glory to God. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நியூ வைன், புதிய ரசம் என்கிற தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஆண்டுடைய பிளானு, ஆண்டுடைய நேச்சர், இயற்கை, தேவனுடைய இயற்கையை உங்கள் வாழ்க்கையில் மாத்திரமில்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலையும், எல்லா உயிரோடு இருக்கிற, ஜீவனோடு இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் புதிய காரியங்களை செய்யணுன்றது ஆண்டுடைய பிளானாக இருக்குது. அவருடைய நேச்சரே அதுதான். புதுசை செய்யணுன்றது அவருடைய விருப்பமே. ஒரு எப்பொழுதும் அதை அந்த பழசையே வச்சுட்டு இருக்க ஆண்டருக்கு மனதில்லை. எல்லாவற்றிலும் புதிதை காணக்கூடிய, புதிதை வைக்கணும், புதுசை கொண்டு வரணும்னு ஆண்டவர் பல இடத்துல வேதாகமத்திலையும் நம்ம பார்க்குறோம். புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். என்ன பலனு? சத்தமாக சொல்லுங்க, என்ன பலன்? நியூ ஸ்ட்ரென்த். சொல்லுங்க, என்ன ஸ்ட்ரென்த்? நியூ ஸ்ட்ரென்த். காலைதோறும் அவருடைய கிருபை. ஆமென். காலைதோறுடைய கிருபை புதுசாக இருக்கும். வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கணும். சத்தமாக வாசிங்க. அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப அவனுக்கு விருப்பம் இல்லை. பழைய ரசமே நல்லது என்று சொல்லிக்கொண்டு முன்னாடி வசனத்தில் வாசித்தோம் 38ல், புது ரசத்தை புது துருத்தியில் வார்க்க வேண்டும். அப்படி ரெண்டும் புதுசாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே பத்திரமா இருக்கும். வராமன்னு சொல்லுங்க. பத்திரமா இருக்குன்னா செக்யூர்டாக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும், பத்திரமா பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாதுகாப்பு. தேவனுடைய ப்ரொட்டெக்ஷன், தேவனுடைய ஆற்றலில், தேவனுடைய மகிமையினுடைய ஆற்றலில் ஒரு பகுதி இந்த பாதுகாப்பு. ஆமே. ஆண்டவர் வெறும் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு, நன்மைகளை இழந்து போகாதபடிக்கு அவைகளை பாதுகாக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமே. ஹி செக்யூர்ஸ், சேஃப்டி பண்ணுகிறவர். அதனால தான் சங்கீதம் 91ல் வாசிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவு. என்ன மறைவுங்க? உன்னதமானவருடைய மறைவு. அது ஓப்பனாக உங்களை விடலை, ஃப்ரீயாக உங்களை விடலை. சில விஷயத்தை ஆண்டவர் மறைக்கிறார், உங்களை க்ளோஸ் பண்ணுறார், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். எத்தனை பேர் அந்த ப்ரொடெக்ஷன் அனுபவிக்கிறீங்க? அவ்வளோதான். ஆமேனா? சில பேர் ஆமேன்னு சொல்ல நினைக்கிறேன். ஆமேனா? கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு, அந்த உன்னதமானவருடைய மறைவு நமக்கு எப்பொழுதுமே இருக்குது. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் புதிய ரசமாக, புதிய துருத்தியாக நீங்கள் மாறும் பொழுது நீங்கள் பத்திரமாக இருப்பீங்க, நீங்கள் சேஃப்டியாக இருப்பீங்க, நீங்கள் ப்ரொடெக்டடாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாதுகாப்பு. ஆண்டவர் ரொம்ப கவனம் பாதுகாப்புக்குள்ள. இது நரேந்திர மோடி ஜி, நம்ம பிரைம் மினிஸ்டரை விட இது பல மடங்கு செக்யூரிட்டி ஜாஸ்தி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பல புல்லட்டுகள் தொலைக்கவே முடியாது நம்ம வாழ்க்கையில். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக ஏயப்படுகிற ஒவ்வொரு புல்லட்டு, உங்களுக்கு விரோதமாக ஏயப்படுகிற அம்புகள் எதுவுமே உள்ள பெனிட்ரேட்டே உள்ள நுழையவே முடியாது, அந்த எல்லைக்குள்ளே வரவே முடியாத அளவுக்கு ஆண்டவர் அந்த ப்ரொடெக்ஷனை கர்த்தர் போட்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. என்ன சுற்றி சொல்லுங்க, என்ன சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருக்குது. எந்த அம்பும் தொலைக்க முடியாது, எந்த அம்பும் என்னை நோக்கி வர முடியாது. காரணம், ஆண்டவர் என்னை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன கர்த்தர் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார், பத்திரமா வச்சிருக்கிறார்.
அவருடைய ரொம்ப கவனமாக இருக்கிறார். அவர் நம்ம பிள்ளைங்களை ரோட்டில் கூப்பிட்டு போகும்போது அப்படி ஓரமாக கூப்பிட்டு போவோம். பார்த்தீங்களா, ரோட்டில் நடக்கும்போது சில பெற்றோர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க, கதை பேசிட்டு விட்டுருவாங்க குழந்தைங்கள. ஆனால் நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய பத்திரமா அப்படியே ரோட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓரமாக கொண்டு போவாங்க. ஆனால் ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன் எப்படின்னா, எல்லா பக்கமும் ப்ரொடெக்ஷன். அதாவது 360 டிகிரி மேலேயும் ப்ரொடெக்ஷனு, வலதுபுறமும் ப்ரொடெக்ஷனு, இடதுபுறமும் ப்ரொடெக்ஷன், முன்பதாகவும் ப்ரொடெக்ஷனு, பின்பதாகவும் ப்ரொடெக்ஷனு, கீழேயும் ப்ரொடெக்ஷன். இந்த ப்ரொடெக்ஷனில் ஒன்று மிஸ் ஆனால் கூட நம்ம டேஞ்சர். இதில் ஒரு ப்ரொடெக்ஷன், இதில் ஒரு பகுதி மட்டும் மறைக்கப்படாமல் இருந்துச்சுன்னா இயற்கை வரலாம், பலவீனங்கள் வரலாம், எது வேணால் வரலாம், உள்ள எது வேணால் வரலாம். பட் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு நீங்கள் ஜெபம்லாம் பண்ண வேண்டாம், இந்த ப்ரொடெக்ஷனுக்கு நீங்கள் ஜெபம்லாம் பண்ண வேண்டாம். ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கோங்கப்பான்னு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம், என்னை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்கள் புதிய ரசம், புதிய துருத்தியாக மாறினீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த 360 டிகிரி ப்ரொடெக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். ஒரு ஆமீன் சொல்கிறதுக்கே ஒரு பலன் வேணும். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், இந்த காலை வேளையில் இந்த 2வது ஆராதனையில் சில பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் ஸ்டோரியை கர்த்தர் மாற்றுறார், உங்கள் வாழ்க்கையினுடைய பகுதியை கர்த்தர் மாற்றுறார். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையினுடைய பக்கங்கள் மாறுகிறது, எல்லைகள். ஆவியான தெளிவாக சொன்னார், சில ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, அவங்க வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்துக்குள்ளே போகுது, அடுத்த பரிமாணத்துக்குள்ளே போகுது. ஸ்டோரியை கர்த்தர் மாற்றுறாரு, ஐடலாக இருக்க லைஃப்பை மாற்றுறாரு, ஒரு பிளென்டிஃபுல்லான இடத்துக்குள்ளே கொண்டு வரார். அல்லேலூயா, அல்லேலூயா. நியூ வைனா, நியூ வைன் ஸ்கின்னா, புதிய ரசமா, புதிய துருத்தியா நீங்கள் மாறிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சகல ப்ரொடெக்ஷன் உங்கள் மேலே வந்துடும். சகல ப்ரொடெக்ஷன், சகல சேஃப், சகல செக்யூரிட்டி எல்லாம் வந்துடும். பத்திரமா இருக்குது ரொம்ப முக்கியம். சபையிலையும் பத்திரமா இருக்கணும், தெரியுமா? நீங்கள் சபைக்குள்ளே உட்காந்துருந்தாலும் பத்திரமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. வெளியே மாத்திரம் இல்லை, சபையிலையும் பத்திரமா இருக்கணும். அதனால நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் என்ன, எது நமக்கு பாதுகாப்பு? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜெபம் செய்யலாம், ஜெபிக்கணும், ஓகே, ஆராதிக்கணும். ஆனால் ஆண்டவர் இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிவிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் புதிய ரசமாக மாறிட்டீங்கனாலே, புதிய துருத்திக்குள்ளே நீங்கள் மாறிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கை பத்திரமாக இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க, உங்கள் சந்ததி, உங்கள் தலைமுறை இந்த உலகத்தில், இந்த தீமையான உலகத்தில் ஆமீன் ப்ரொடெக்டடாக இருக்கணும், நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஆமீன் நீ புதிய ரசமாகவே மாறணும், புதிய துருத்தியாக மாறணும். ஆனால் சில பேருக்கு அப்படி விருப்பம் இல்லை, பழசுலேயே உட்காந்துருப்பாங்க. 39 வசனத்தில் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? அன்றியும் வருவேன்னா ஃபியூச்சரை குறித்து பேசுது. அன்னைக்கு வருவேன், அந்த நாள் வரும், அந்த பயங்கரமான கார்களான நாட்கள் வரும், அந்த கொடுமையான நாட்கள் வரும். அந்த நாட்களில் ஒருத்தன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? பழைய ரசமே நல்லது, பழசே போதுங்க, அப்போ அது போதும், அந்த ஜபம் போதும், இருக்கிறத வச்சு வாழுங்க, இருக்கிறத வச்சு வாழ்ந்து பழகி, இருக்கிற ஜபம் தெரிஞ்சால் போதும், ஜெபிக்க தெரிஞ்சால் போதும், கொஞ்சம் துதிக்க தெரிஞ்சால் போதும், கொஞ்சம் ஆராதிக்கிற தெரிஞ்சால் போதும். ஆண்டவர் சொல்லிட்டார், கொஞ்சம் பலத்தோடு ஓடுன்ட்டார். அதனால் கொஞ்சத்துலேயே நான் இருக்கிறேன். ஒரு ஹங்கர் இல்லை, ஒரு பசித்தாகம் இல்லை, அடுத்த லெவலுக்குள்ளே போகணுன்ற புதுசாக கற்றுக்கணும், புதிய காரியங்களை ஆண்டு என் வாழ்க்கையில் செய்யணுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, விருப்பம் இல்லாதவர்களாக இன்னைக்கு அன்றையும் ஒரு நாள், அதாவது பிரச்சனை வரும் பொழுது அன்னைக்கும் ஒரு நாள் ஒருத்தன் இப்படி சொல்லுவான், இல்லை ஒரு குடும்பம் இப்படி சொல்ல, எங்களுக்கு பழைய ரசமே போதும், அது நல்லதுன்னு நாங்கள் பார்க்குறோம், அதுவே எங்களுக்கு போதும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான். பழசே நல்லது. பாருங்க, செக்யூரிட்டி அதிகமாகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செக்யூரிட்டி பத்தாது, ஜாஸ்தி ஆகணும். ஒரு பேங்க்குக்கு 2 துப்பாக்கி வச்ச ஒருத்தங்க நிற்கிறாங்க ஒரு பேங்க்குக்கு. ஏன், எதுக்கு பேங்க்ல நிற்கிறாங்க? ஏன் மல்லிகடையில் நிற்கிறது இல்லை? மல்லிகடையில் ஏன் செக்யூரிட்டி நிற்கிறது இல்லை? ஏன் பேங்க்ல நிற்கிறாங்க? சரி சரி, மல்லிகடையில் பணம் இருக்கா இல்லையா? அப்புறம் ஏன் அங்கே நிற்கிறது இல்லை? மல்லிகடையில் பணம் இருக்கா இல்லையா? ஓ சரி, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுது எதுக்கு செக்யூரிட்டியை ஒரு பேங்க்கில் போட்டிருக்கிறாங்க? ஏன்னா மளிகை கடையில் இருக்கிறத விட, ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறத விட, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறத விட அதிகமான பணங்கள், அதிகமான நகைகள், அதிகமான பொருட்கள், விலை உயர்ந்தது, மதிப்பு மிகுந்தது ஒரு பேங்க்குள்ளே இருக்குதுன்னு தெரியும். அதனால தான் அங்கே கன்மேனோட அவங்க ப்ரொடெக்ஷன் அங்கே போட்டிருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. பணத்தை பொறுத்த அளவுக்கு தான், அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ பொறுத்த அளவுக்கு தான் செக்யூரிட்டி. ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ புதிய ரசம், புதிய துருத்தி, நீ பத்திரமா இருக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வேல்யூ ஜாஸ்தி, உன் வேல்யூ ஜாஸ்தி. சொல்லுங்க பக்கம், உன் வேல்யூ ஜாஸ்தி. உனக்குள்ளே ஏதோ இருக்குது, உனக்குள்ளே ஏதோ இருக்குது. நீ உலகத்துக்கு தேவைப்படுற, நீ இந்த ஊட்டிக்கு தேவைப்படுற, இந்த மலைக்கு நீ தேவைப்படுற. அதனால தான் ஆண்டவர் செக்யூரிட்டியை போடுறாரு, 2 தேவ தூதரை போடுறாரு, பரலோகத்தின் தூதர்களை பேக் சப்போர்ட்டுக்கு போடுறாரு. Z++ என்ன செக்யூரிட்டி இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒரு 360 டிகிரி செக்யூரிட்டியை போடுறாருன்னா, உனக்குள்ள விலை உயர்ந்த பொக்கிஷங்கள் கத்தர வச்சிருக்கிறாருன்னு மறந்துடாதீங்க. அதனால தான் உங்களை பத்திரப்படுத்துறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. விலை உயர் சொல்லுங்க பக்கத்து, நீங்க விலை உயர்ந்தவங்க. காஸ்ட்லி சொல்லுங்க, காஸ்ட்லி இருக்குது உள்ள, காஸ்ட்லி சொல்லுங்க, உள்ள காஸ்ட்லி வச்சிருக்கிறீங்க. சாரி, glory to God. hallelujah, hallelujah. அப்போ உங்களுக்குள்ள இருக்க வேல்யூவை எந்த பிசாசோ, வேடனுடைய கண்ணியோ, இல்லை பாலாக்கிற கொள்ளை நோயோ, இல்லை எந்த அம்புமே உள்ளே வந்துடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த காஸ்ட்லியை தொற்றக்கூடாது, அந்த வேல்யூவை தொற்றக்கூடாது, அந்த ஹானர், அந்த மகிமையை தொற்றக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இல்லை, 2 பத்திரமா இருக்கணும். ஒரு ஆமீன். 2மே பத்திரமா இருக்கணும். Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஓகே, we're going to meditate the word. தேவனுடைய வார்த்தையை அப்படியே தியானிக்க போகிறோம். Glory to God. Holy Spirit. Glory to God. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். Thank you Holy Spirit. 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். சரி, இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனம் என்ன சொல்லுது? சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் பாடி கர்த்தருக்கு, உங்கள் சரீரம், சத்தமாக சொல்கிறீங்களா? உங்கள் சரீரம் யாருக்குங்க?
கர்த்தருக்குரியது. அது இன்னும் முக்கியமாக அதில் சொல்லப்பட்டிருக்க வசனம் என்னென்னா, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது. சாப்பாடு எதுக்கு? வயிறுக்கு. வயிறு எதுக்கு பசிக்குது? சாப்பாட்டுக்கு. அப்போ அங்கே அப்படி தான் சொல்லுது இங்கே வசனம். சரிங்களா? வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதை அழிய பண்ணுவார். என்னது அப்போ சாப்பிடக்கூடாதா ஆண்டவரே? சாப்பிட்றது அழிச்சிடுறீங்களா? வயிறு இருக்கக்கூடாதா? வயிறு அழிய பண்ணிடுவீங்களா? அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, அது என்னதுங்க? கர்த்தருக்கே உரியது. அது பாருங்க, அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆண்டவர் எழுதுறாரு பாருங்க. கர்த்தருக்கே உரியது. உங்க சரீரம் கர்த்தருக்கே உரியது. Glory to God. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, என் சரீரம் கர்த்தருக்கே உரியது. சொல்லுங்க, ஒரு 2 வாட்டி சொல்லுங்க, 2-3 வாட்டி சொல்லுங்க. என் சரீரம் கர்த்தருக்கே உரியது. என் சரீரம் கர்த்தருக்கே மாத்திரமே உரியது. அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்துக்கு வாசிக்க போகிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். Glory to God. ஆமே. நம்ம மெதுவாக போகிறேன். க்ளோரி. 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம். 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சரி, என்ன பண்ணக்கூடாது? எத்தனை பேர் தண்ணி குடிக்கிறீங்க? இல்லை, நான் கேள்விப்பட்டது எப்படின்னா, ஊட்டிக்காரங்க டீ தான் ஜாஸ்தி குடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி, தண்ணி குடிக்கிறீங்களா? சரி, இங்கே ஒரு அட்வைஸ், இங்கே ஒரு கவுன்சில் வருகிறது. என்ன அப்படின்னா, நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாம, அப்படின்னா தண்ணி குடிக்கணும். தண்ணி மாத்திரம் குடிக்காம உன் வயிற்றுக்காகவும் உன்னை அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம், எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். அல்லேலூயா. எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துருச்சே? கொஞ்சம் பயங்கர சந்தோஷம் வந்துச்சு உங்க முகத்துலலாம். அப்ப தண்ணி மாத்திரம் குடிக்க கூடாது, தண்ணி மாத்திரம் பத்தாது, கொஞ்சம் என்னத்தை ஆட் பண்ணணும்? என்ன ரசம்? கொஞ்சம் திராட்சை ரசமும் இந்த வயிற்றுக்கு தேவைங்கிறார். அங்கே என்ன போட்டிருக்கு? வயிற்றையும் அழிய பண்ணுவேன், ஆகாரத்தையும் அழிய பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, வயிற்றுக்கு தண்ணீர் மட்டும் பத்தாது, என்ன தேவைப்படுது? கொஞ்சம் திராட்சை ரசமும் கொஞ்சம் சேர்த்துக்கோப்பா அப்படின்னு பவுல் தீமோத்திக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறார். ஏன் அப்படின்னா, அடிக்கடி பலவீனம் வருது. என்ன வருது? அடிக்கடி பலவீனம் சரீரத்தில் நேரிடுகிறதுனால, நீ இந்த திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள். எதை கூட்டணும்? திராட்சை ரசத்தை கூட்ட அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, உன் பலவீனங்கள், அடிக்கடி வர பலவீனங்கள், அது அழகா போட்டிருக்கு, உனக்கு அடிக்கடி ஒரு வாரம் நல்லா இருக்குது, இன்னொரு வாரம் காய்ச்சல். ஒரு வாரம் நல்லா முதுகு பலனா இருக்குது, இன்னொரு வாரம் பலவீனம். ஒரு வாரம் நல்லா இருக்கிறீங்க, இன்னொரு நேரம் ஏதோ பிரச்சனை. இன்னொரு நாள் சரீரம் நல்லா இருக்குது, கொஞ்ச நேரம் கிளைமேட் மாறணும்னா மாறுது. அடிக்கடி வருகிற பலவீனங்கள், அடிக்கடி வருகிற பலவீனங்களுக்கு தண்ணி மாத்திரம் பத்தாது, திராட்சை ரசத்தையும் கூட்டிக்கொள், சேர்த்துக்கொள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திராட்சை ரசம், அதாவது நம்ம கடையில் வாங்குகிற திராட்சை ரசம் இயற்கையாகவே நிறைய மருந்து, அதாவது மருத்துவ குணங்கள் இருக்கிற ஒரு நல்ல பழம் திராட்சை ரசங்கிறது. அது நல்லா சாப்பிட்டா வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இல்லை பல விஷயங்களுக்கு, ஸ்கின்னுக்கு, இன்னும் பல சரீரத்தினுடைய அவயங்களுக்கு அது ரொம்ப மிகுந்த பிரயோஜனம் உள்ளது என்று நம்ம கவனித்து வருகிறோம், பார்க்குறோம். அது ஒவ்வொருக்கும் ஒன்று கொடுப்போம். சரி,
ஆனால் நான் இந்த இடத்துல ஆவியன்ற எதை சொல்ல வருகிறார் அப்படின்னா, ஏன்னா முன்னாடி வசனம் அதுக்கு, அதாவது 22வது வசனமும் 24வது வசனமும் பாவத்தை குறித்து எழுதியிருக்கும். எதை குறித்து எழுதியிருக்கும்? சரி, வாசிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். 22வது வசனம் வாசிங்க. சீக்கிரமாக கையை வச்சிடாத. சரி சரி, இங்கே என்ன போட்டிருக்குது? அப்போ பாவம் செய்யாத, உன்னை சுத்தமாக பார்த்துக்கோ, கையை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு 24வது வசனம், சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்தது நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இங்கே என்ன போட்டிருக்கு? பாவம் என்ன பண்ணும்? வெளியரங்கமாக இருக்குது. பாவம் என்ன பண்ணும்? ஆமென். சில பேரை என்ன ஆகும்? பின்தொடரும். முன்ன பின்ன பாவம். இந்த 22வது வசனத்தில் பாவத்தை பற்றி எழுதியிருக்குது, இந்த வசனத்தில் 24லையும் பாவத்தை குறிச்சிருக்கு. ஆனால் நடுவில் மாத்திரம் வித்தியாசமான ஒரு கவுன்சிலை கொடுக்குறார் பவுல். வித்தியாசமான ஒரு அட்வைஸை கொடுக்குறார். தண்ணி மட்டும் பத்தாது. சொல்லுங்களேன். தண்ணி மட்டும் பத்தாது. எது வேணுமா? எதுக்கு வேணும்? வயிற்றுக்கு ஸ்டொமக்குக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் பத்தாது. தாகத்துக்கு தண்ணி மட்டும் பத்தாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இந்த திராட்சை ரசத்தை நீ கூட்டிக்கொள். இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வசனத்துக்கு போகலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சரி, இதெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கட்டும். நான் கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆயிடணும். கர்த்தர் பெரியவர். இன்னொரு வசனத்துக்கு போகலாம். மத்தேயு 12:40 வாசி. நல்லா தெளிவாக வாசிக்கணும். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, நல்லா கவனிங்க, பெரிய மீனினுடைய வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயமாகிய வயிறில் இருக்கணும். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மனுஷகுமாரன் 3 நாள் அளவுக்கு பூமியினுடைய இருதயத்தில் இருக்கணும். எப்படி யோனா தீர்க்கதரிசி அந்த பெரிய மீனினுடைய வயிற்றில் இரவும் பகலும் 3 நாள் இருந்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் 3 நாள் இருக்கணும். Glory to God. Glory to God. Glory to God. Glory to God. சரி, இதில் 3 வசனத்திலையும், இந்த இப்போ வாசித்த 3 வசனத்திலையும் பொதுவாக வந்தது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, புரிஞ்சு வச்சுருக்கீங்க. வயிறுனா நமக்கு ரொம்ப ரிலேட் ஆகிடும் பாருங்க. நமக்கு உடனே ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம இயேசு கிறிஸ்துவும் 3 நாள் இந்த பூமியினுடைய அந்த கொல்கதா மலையினுடைய வயிற்றில், அந்த ஹார்ட்டில் அவர் இருந்ததை இங்கே வசனம் சொல்லுகிறது. 3 நாள் இரவும் பகலும், 3 days. வயிற்றுக்கு தேவை போஜனமும், போஜனத்துக்கு ஏற்ப வயிறும் இருக்கிறது போல இப்போ ஆண்டவர் 3 நாள் இருக்கிறார் பூமியில், இரவும் பகலும். இது வேற ஒன்றும் குறிக்கல, இது ஆண்டவருடைய மரணத்தை குறிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறிக்குது. 3 நாள் அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு, 2வது நாள் 3வது நாள் உயிரோடு அவர் என்ன பண்ணணும்? எழுமணும். இந்த ஸ்டோரியை மையமாக தான் வச்சு இந்த யோனாவை எப்படி ஒரு மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல் இயேசு கிறிஸ்து இருக்கணும். ஒரு இந்த வயிற்றில், இந்த பிரச்சனையில் இருக்கணும், இந்த கொடுமையில் இருக்கணும், இந்த ஒரு பெரிய ஒரு மகிமையில் அவர் இருக்கணும். இதுக்கு 3க்குமே ஆதாரம் என்ன தெரியுங்களா? இதுக்கு 3க்கும் தேவைப்பட்டது எது தெரியுமா?
இந்த 3 நாளைக்கும் தேவைப்பட்ட மையமான பொருள் என்ன தெரியுமா? திராட்சரசம். ஆமென். இந்த திராட்சரசம் எதை குறிக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியின் மேலே இந்த மூணு லைஃப்லையும் நமக்கு இந்த மரணமும் இருக்கிறது, அடக்கமும் இருக்கிறது, உயிர்த்தெழுதலும் இருக்கிறது. இது மூணுக்குமே தேவைப்படக்கூடிய இந்த திராட்சரசம் தேவனுடைய ரத்தம். அவர் பிழிக்கப்பட்ட அவருடைய சரீரத்தில் பிழிக்க ஒப்பு கொடுத்தார் பாருங்க, அப்படி கிரஷ் பண்ண ஒப்பு கொடுத்தார் பாருங்க. அதுலேருந்து சிந்தின ரத்தம் தான் உங்கள் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் நம்மளுடைய அடிக்கடி வருகிற பலவீனங்களுக்கு மருந்தாக மாறுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கு தேவை, உங்கள் சூழ்நிலைக்கு தேவையான மருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய இரத்தம் சகல பாவங்களையும் சகல விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த நடுவில் இந்த வர திராட்சரசம் எதுக்கு தெரியுமா? உங்கள் பாவத்தை அப்புறப்படுத்திருக்கு, உங்கள் பிரச்சனையை மாற்றிருக்கு, உங்கள் அடிக்கடி வருகிற பலவீனங்களை மாற்றுகிறதுக்கு. Glory to God. Glory to God. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, உங்கள் மேலே இருக்கும் பொழுது ஆமென், நீங்கள் பத்திரப்பட்டு இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லாமே. ஒரு அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. ஆமென். வெறும் வசனம் மாத்திரம் பத்தாது, அதுக்கு மேலே தேவனுடைய ரத்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா யாத்ராமத்தில் வாசிக்கிறோம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் ஒருவர் கூட அவர்களில் பலவீனர்களாக இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒருத்தர் கூட பலவீனர்களாக இல்லை. இன்னைக்கு சபை அச்சீவ் பண்ண வேண்டிய, சபை ஆமென் இந்த விஷயத்தில் வளர வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சுகத்தில் நம்ம வளரணும், ஆரோக்கியத்தில் வளரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜீவனில் வளரணும். நீங்கள் சுகமாக இருக்கணுன்றது தேவ சித்தமாக இருக்கிறது. சுகமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஹீல்டாக இருக்கணும். சுகமாக இருக்கணும், சுகமாக வாழணும். Glory to God. ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல நான் சுகத்தை பற்றி பேசுகிறேன். சுகத்தை பற்றி பேசிட்டு மற்ற காரியங்களுக்குள்ளே போகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பலவீன வாழுகிற வரைக்கும் பலவீனர்களாக இருக்கக்கூடாது. அடிக்கடி பலவீனம் வருது. வசனம் சொல்கிறபடி, பவுல் சொல்கிறபடி அடிக்கடி பலவீனம் வருது. ஆனால் அந்த பலவீனத்தை அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த பலவீனத்தை அப்படியே விட்டுறக்கூடாது. இதுக்கு திராட்சை ரசத்தை ஆட் பண்ணியே ஆகணும். இதுக்கு திராட்சை ரசத்தை ஆட் பண்ணியே ஆகணும். திராட்சை ரசம் எல்லாம் வெறும் தண்ணி மாத்திரமே குடிக்கக்கூடாது, திராட்சை ரசத்தையும் சேர்த்துக்கணும். ஆண்டவரே, என்னை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும், என் பிள்ளைங்களை சுற்றிலும், என் வீட்டை சுற்றிலும், எப்படி அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க வெளியே அந்த வாதைகள் வந்து 10 வாதைகள் வந்து அந்த எகிப்துல வந்து விழுந்துட்டு இருக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை அந்த நிலைக்கால்களில் பூசினாங்களோ, அப்பொழுது அந்த சங்கார தூதன் அந்த வழியா வரும் பொழுது அந்த அடையாளத்தை பார்த்து, ரத்தத்தை பார்த்த உடனே இந்த வீட்டில் எல்லாரும் சேஃபா இருக்கிறாங்க. இவங்களை நம்ம அழிக்கக்கூடாது, இவங்களை டச் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி தே ஆர் ப்ரொடெக்டட். Already they are protected by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை தாண்டி வாதைகள் வேற இடத்துல போனது. வேற இடத்துல, எகிப்தினுடைய வேற இடத்துல வாதைகள் விழுந்தது. எந்த இடத்துல ரத்தம் இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் வாதைகள் விழுந்தது. வாதைகள்னால ஜனங்கள் மரித்து போனார்கள். Glory to God. ரத்தத்தை பூசுங்க. ரத்தத்தினால உங்க வேலியை போடுங்க.
ரத்தத்துக்குள்ள உங்க வீட்டை சுத்திகரிங்க. இயேசுவின் ரத்தம், ஆமென், ஆபேலினுடைய ரத்தத்தை பார்க்கிலும் நலமானதை பேசுகிற ரத்தமா இருக்கிறபடினால அந்த ரத்தத்தை உங்க பிள்ளைங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க வீட்டின் மேல நீங்க போகணும். பலவீனம் வரக்கூடாது. சொல்லுங்க, பலவீனம் வரக்கூடாது. எகிப்தில் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, எகிப்தில் வந்த ஒரு பலவீனம் கூட என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைங்கக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் வீட்டுக்குள்ள அது வர முடியாது. ராமன் சொல்லுங்க. ஸோ புதிய ரசம், இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. இந்த ரத்தம் வரணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொருத்தர் மேலையும் தெளிக்கப்பட்டிருக்கணும், அடையாளமா இருக்கணும். அல்லேலூயா, 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 ஆமென். அதுதான் உங்களை பாதுகாக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க பாதுகாப்புக்குள்ள வரணும், பத்திரமா இருக்கணும், பத்திரமா இருக்கணும். சொல்லுங்க, பத்திரமா இருக்கணும். உங்களை பத்திரப்படுத்துகிற ஒரு ரத்தம், அதுதான் புதிய திராட்சை ரசம். நியூ வைன், இட்ஸ் a நியூ blood. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஒரு அடிக்கடி வர பலவீனங்கள் எல்லாம் மாறப்போகுது. அடிக்கடி வர தலைவலி மாறப்போகுது. அடிக்கடி வர காய்ச்சல் மாறப்போகுது. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வந்தால் இன்னொரு வாரம் சர்ச்சுக்கு வர முடியல. கேட்டால் ஃபஸ்ட்டு ஃபீவர், கோல்டு. இல்லை, கர்த்தர் மாற்றாரு. எகிப்தில் வந்த ஒரு வியாதி கூட உங்கள் மேலே வர முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வியாதி வர முடியாது, ஒரு கொள்ளை நோய், ஒரு பலவீனம் கூட வர முடியாது. Holy Spirit, பிளட்ல டெய்லியும் ஆமாம் ஏசப்பட ரத்தத்தை பூசுறேன்னு ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் எதை பூசுறீங்க? க்ரீம் எடுத்து தான் பூசுறீங்க. எடுத்த உடனே பிளட்டை பூசுறீங்களோ இல்லையோ, ஃபேர் அண்ட் லவ்லியும், ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமையும், நிவியாவை வேற என்ன பூசுறீங்கன்னு தெரில. முதல்ல அதை எடுத்து அதை பூசிடுறீங்க, இல்லைன்னா எண்ணெயை பூசிடுறீங்க தலையில. என்ன போட்டோமா குளிக்கலான்ட்டு இருக்கிறீங்க. ஏன் நீங்க பத்திரப்பட்டிருக்கணும்? பிகாஸ் யூ ஆர் காஸ்ட்லி, பிகாஸ் யூ ஆர் வேல்யூ ஜாஸ்தி. உங்க வேல்யூ ஜாஸ்தி. பிசாசு நம்ம மேல தான் குறியா இருப்பான், நம்ம மேல தான் டார்கெட் வைப்பான். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் இப்படி நினைக்கலன்னு வச்சுக்கோங்க. பழைய துருத்தியாக இருக்கிறவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, என்கிட்ட ஒன்றும் இல்லை, விசுவாசம் இல்லை, அன்பு இல்லை, ஜபம் இல்லை, என்கிட்ட அபிஷேகம் இல்லை, வல்லமை இல்லை, வரங்கள் இல்லை, என்கிட்ட வார்த்தை இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு செக்யூரிட்டி யாருமே வேண்டாம். செக்யூரிட்டி பாருங்க, உங்கள் வேல்யூ பொறுத்து தான் உங்கள் ப்ரொடெக்ஷனே. ராமன் சொல்லுங்க. இஃப் யூ டோன்ட் வேல்யூ, உங்களுக்கு நீங்களே மதிப்பில்லை, எனக்கு மதிப்பு எனக்கு இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கனாலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை, பிசாசு வர்றது வேஸ்ட்டு. எதுங்க? பிசாசு வர்றது வேஸ்ட்டு. அது ரொம்ப நல்லவர். ஆனால் நீங்கள் வேல்யூ பண்ணும். இல்லை, ஐ எம் வேல்யூ. நான் வேல்யூ, கிறிஸ்துக்குள்ளே என்னோடய வேல்யூ மாறிடுச்சு. சிலுவையில் பிறந்ததுனால என் வேல்யூ மாறிடுச்சு. நான் எனக்குள்ள அநேக பொக்கிஷங்கள் வச்சிருக்கிறார். எனக்குள்ள, எனக்கு மாத்திரம் இல்லை, என் மூலியமாக வர பிளஸ்ஸிங்கு, என் மூலியமாக வர ஆசீர்வாதங்கள் பல தலைமுறைகளை அதை ஆஸ்வதிக்க போகுது. பல பேருக்கு அது பிரயோஜனமாக மாறப்போகுது. அதனால என் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்ட். ஆண்டவர் சொல்றார், ப்ரொடெக்ஷனை போடு, ப்ரொடெக்ஷனை போடு, ரத்தத்தை பூசு. எதுக்கு எண்ணெயை தடவி ஜெபிக்க சொல்கிறாங்க? எதுக்கு தண்ணீருக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாங்க? இயேசுவோட ரத்தத்துக்கு அடையாளம், ப்ரொடெக்ஷன். ஸோ there is a season. ஒரு கட்டத்துக்குள்ளே வருகிறோம். இன்னைக்கு
ஆண்டவர் வச்சிருக்கிற சுதந்திரங்கள், ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மைகள், ஆண்டவர் வச்சிருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் ஒன்று கூட ஒன்று கூட அது எடுக்கப்பட்டு போகக்கூடாது பிசாசினாலே. அது பத்திரமாக இருக்கணும். உங்கள் சரீரத்தின் ஆரோக்கியம் பத்திரமாக இருக்கணும். ஒரு ஆமீன். அது பிசாசு தொட முடியாது. அதனால தான் யோபு மேலே பிசாசு கண்ணு வச்சிருந்தான். யார் மேலே கண்ணு? சத்தமாக சொல்லுங்க. ஏன்? யோபோட வேல்யூ பயங்கரமாக இருந்துச்சு. யோபு ஆடு மாடு குட்டிக்கு அப்படியே லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு, வேல்யூ ஜாஸ்தி. Glory to God. இன்னைக்கு நல்ல இந்த புதிய தேவனுடைய நமக்காக சிந்தப்பட்டிருந்த அந்த வல்லமையுள்ள ரத்தத்தை டெய்லி பூசுங்க. ஆமென் சொல்லுங்க. ப்ரொடெக்ஷன் அடிக்கடி வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சரியா ஜெபிக்க தரல, அதனால தான் பலவீனம் வருது. ஆமென். காலையில் எழுந்தோன்னே க்ரீமை பூசுறதை விட்டுட்டு கண்ணாடி முன்னாடி எதை பூசுங்க? ரத்தத்தை பூசுங்க. அல்லேலூயா. ரத்தத்தை பூசுங்க, ரத்தத்தை பூசுங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில், உங்கள் பிள்ளைங்க மேலே கையை வச்சு நல்லா ரத்தத்தை பூசுங்க. ஆமாம் பாஸ்டர் ரத்தத்தை பூசுனான்னு சொல்லி ஒரு கோழி அடிமா, ஒரு ஆட்டை அடி, ரத்தத்தை வாங்க எடு, அதை பேசலை நான். ஒரு தண்ணீரை நீங்கள் தேய்ச்சாலும், ஒரு எண்ணெயை ஜெபிச்சு கொடுத்தாலும் ரத்தத்துக்குள்ளே மறைங்க. ஆமென் சொல்லுங்க. ரத்தத்துக்குள்ளே மறைங்க. உள்ள இருக்கிற பொக்கிஷங்கள் வேற, வேல்யூபிள், வெரி வேல்யூபிள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Glory to God. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. வாசிங்க வாசிங்க. நெக்ஸ்ட். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு கூட ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் புதிய துருத்தியாக மாறி இருக்கிறேன், புதிய ரசமாக மாறி இருக்கிறேன் அப்படின்னா இந்த 4 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. இல்லை நடக்கலைனாலும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த 4 விஷயங்கள் இனிமேல் நடக்க போகுது. அல்லேலூயா. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்க போகுது. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க? இந்த 4 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். முதல் விஷயம், இந்த புதிய துருத்தியாக மாறும் பொழுது கர்த்தர் செய்கிற முதல் விஷயம், Glory to God, அநேகர் உங்களை பார்த்து பிரமிப்படைய போகிறார்கள். ஆச்சரியப்பட போறாங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, ஆமென். இந்த புதிய துருத்தியா நீங்க மாறும் பொழுது அநேகர் உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்க போறாங்க. யாருப்பா இது? ஷாக்கிங், பிரமிப்படைந்து. இந்த 4 விஷயம் இருக்கணும். இந்த முதல் விஷயம் பிரமிப்படைவார்கள். 2வது சந்தேகப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களை பார்த்து சந்தேகப்படுவாங்க. இது தேவ ஆவிதானா, இல்லை வேற ஏதாச்சும் மந்திரகிந்திரம் பண்ணி வந்துட்டானா? இவன் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தான்? இவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு? இவன் எப்படி இவ்வளோ கோடீஸ்வரனா ஆனா? இவன் எப்படி இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக மாறினா? இவன் எப்படி இவ்வளோ நல்லவனாக மாறினா? இவன் எப்படி இது இப்படி இருக்குமோ? லஞ்சம் வாங்கி பண்ணியிருப்பானோ? காசை வட்டிக்கு விட்டு இப்படி பண்ணியிருப்பானோ? சந்தேகங்கள் எழுப்புகிற அளவுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம், உங்கள் வல்லமை, உங்கள் மகிமை அவ்வளோ பெரிதாக இருக்க போகுது. சந்தேகம் வரப்போகுது. சொல்லுங்கள் பக்கத்தில் பேர். நிறைய பேருக்கு உங்களை பார்த்து சந்தேகம் வரப்போகுது. என்ன இவன் வீடு வீடாக வாங்குறான், காராக எப்படி இவன் தோட்டமாக வாங்குறான்? இவ்வளோ ஊழியம் பெருகிட்டே போகுதே, இவன் ஊழியம் வளர்ந்துட்டே போகுதே, சபையாக உருவாகிட்டே போகிறாங்களே, இது வேற காசு கொடுத்து பண்ணியிருப்பாங்களோ, லஞ்சம் வாங்கி பண்ணியிருப்பாங்களோ? சந்தேகத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. 3வது காரியம்,
இது என்னமா முடியுமோ, என்னவா ஆக போதோ தெரியலையே, இவங்களை இப்படியே ஊட்டியை மாற்ற போகிறோம், ஊட்டியை மாற்ற போகிறோம். இது என்னமா முடியுமோ, இந்த ஊட்டியில் இந்த சர்ச் இருக்கிறாங்களே, இந்த ஜனங்க இருக்கு, இந்த அக்கா இருக்காங்களே, இந்த அம்மா, இந்த பிரதர் இருக்காரு, இந்த அண்ணன் இருக்காரு, ஐயோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எப்படி பவுலை பார்த்து பயந்தாங்க. பவுலை சிறைச்சாலையில் அடைக்கிறதுக்கு அங்கே இருக்க அந்த ஆசாரியர்கள், அந்த பரிசேயர்கள், அங்கே இருக்கிற ரோமர்கள் எல்லாம் பயந்தாங்க. ஏன்னா உள்ளே போனால் அற்புதம் எல்லாம் வரமாட்டார். நெக்ஸ்ட் டைம் இவங்களை சிறைச்சாலைக்கு போடுறக்கே, நெக்ஸ்ட் டைம் அவங்கள உள்ள போடுறக்கே, நெக்ஸ்ட் டைம் பவுல்கிட்ட வம்பு வச்சிருக்கே பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பவுல் ஒரு க்ரௌடை ஆண்டர் பக்கம் திருப்புவார், அபிஷேகத்தில் நிரப்புவார், ஆவியானவர் அவங்க மேலே வருவாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க, சிறைச்சாலையில் போடுவாங்க. சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்தோடனே அடுத்த தேசத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவார், அடுத்த இடத்துக்கு போய் தேவனுடைய நாமத்தை மகிமையை வெளிப்படுத்துவார். எல்லாம் சொன்னாங்க, பவுலை பார்த்து சொன்னாங்க, இவன் என்ன பண்ணி தொலைக்க போகிறான்னு தெரில, இவனை விட்டா இப்படியே ஊரையே மாற்றிடுவான். அதை நம்புறவங்க மட்டும்தான் கை தட்ட முடியும். அது ஏற்று பழைய துருத்தி கை தட்ட வராது. அவங்க பழசுலேயே உட்காந்துருக்கிறதுனால மண்டை வராது, ஒர்க் அவுட் ஆகாது. புதிய துருத்திக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, பிரம்மி படைய போகிறாங்க. உங்களை பார்த்து இந்த புதிய துருத்தியை பார்த்து அநேக பேர் பிரம்மி படைய போகிறாங்க, அநேக பேர் சந்தேகப்பட போகிறாங்க, அநேக பேர் இது என்னமா முடியுமோ, இது எவ்வளோ ஆயிரமா பெருகிடுவாங்களோ, ஒருவேளை 1,00,000 ஆத்துமாக்கள் இந்த சபைக்குள்ளே வந்துருமோ, இது எப்படி வருமோ, இது இப்படி வந்துருமா, இப்படியா ஆமென், இப்படி நடந்துருமோ, அப்படி ஆமென், அப்படி யோசிச்சு ஆச்சரியப்பட்டு நிற்க போகிறாங்க. இது புதிய துருத்திக்கு மட்டும்தான் நடக்கும். புதுசாக ஆண்டு என் வாழ்க்கையில் செய்யணும்னு உக்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா. சில பேர் பழைய ரசமே போதும் பாஸ்டர், அதுவே எங்களுக்கு எழுப்புதெல்லாம் வேண்டாம், 2 ஆத்துமா போதும். சபையில் 10 பேர் வந்தாலே பெரிய விஷயம். ஊட்டியில் கஷ்டம் செய்யறது, ஊழியம் செய்யறது ரொம்ப கஷ்டம். இல்லை 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 இல்லை, அது லேகியோன் வந்தாலும் சரி, அது ஏரோது வந்தாலும் சரி, ஒரு அல்லேலூயா, ஊரே ஆட்டி படைக்கிற பிசாசு ஆனாலும் சரி, நமக்கு கீழே இருந்து தான் ஆகணும், நாம் கால் கடியில் இருந்து தான் ஆகணும். அல்லேலூயா. நாம் எவ்வளோ பெரிய சர்ப்பமானாலும் கீழே தான் போகணும், கீழே தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மலை மாவட்டத்தை ஆட்டி படைக்கிற எந்த சக்தியாக இருந்தாலும், எந்த வல்லமையாக இருந்தால் நம்ம காலு கீழே தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்கள் காலு கீழே தான் வச்சிருக்கிறார். உங்கள் காலு கீழே தான் பிரதர் வச்சிருக்கிறாரு. உங்கள் பிரதர் உங்கள் காலு கீழே தான், உங்கள் அம்மா உங்கள் காலு கீழே தான் சத்ரு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மலையை சுதந்தரிக்க போகிறீங்க. மலையை யோசுவா மாதிரி மலையை எடுக்க போகிறோம், மலையை எடுக்க போகிறோம். கர்பலா தரா பயாத்தலா தரா, மலைகளை எடுக்க போகிறோம். புதிய துருத்தியா மாற மாற மாற, glory to God, பிரமிப்படைய ஆவியானவர் செய்ய போகிறார். புதிய துருத்தி நீங்க. புதிய ரசம் வேணும்ல. புதிய ரசம் என்னது? எப்படி, எதனால பிரமிப்படைஞ்சாங்க, எதனால சந்தேகப்பட்டாங்க, எதனால இது என்னமா முடியும்னு சொன்னாங்க? வசனம் சொல்லுது, 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அதுக்கப்புறம் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளும் பிரிந்திருக்கிற நாவுகளும் அவர்கள் மேல் காணப்பட்டு, அவர்கள் எல்லார் மேலும் இந்த புதிய ரசம் என்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த துருத்திக்குள்ள வந்ததுனால, அந்த துருத்திக்குள்ள வந்ததுனால, அந்த வல்லமை வந்ததுனால, அந்த சக்தி வந்ததுனால, அந்த மகிமை வந்ததுனால, இந்த சபையை பார்த்து, இந்த ஜனங்களை பார்த்து, இந்த குடும்பத்தை பார்த்து, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து அவன் அநேக பேர் ஆச்சரியப்பட்டு, அநேக பேர் சந்தேகப்பட்டு, அநேக பேர் இது என்னமாய் முடியுமோ,
ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். ரபா கலயந்த ரபா பாபா லிங்ரமந்த லபா நீங்க ஹாலே க்ரோசோ போதோ லிக்ரபடா யந்தரமா கரபடா லபா. ஆவியானவர் இங்க இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இங்க இருக்கிறது. எஸ், ஒரு அனாயிண்டிங் இருக்கிறது. மல் கரபா தராயாபோ. நடக்கும். பிரமிப்படைய போறாங்க. சந்தேகம் வரும். எப்படி ஒரு சடனா இப்படி வந்தாரு? ஒருவேளை ஃபினான்ஸ்ல போயிருப்பாரோ, அதுல போயிட்டு இருப்பாரோ, இதுல பிசினஸ்னா ஏதோ சந்தேக பார்வை உங்க மேல வரும். Glory to God. Glory to. கடைசியா நான்காவது புதிய துருத்தியா நீங்க இருக்கிறீங்க. புதிய ரசம் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கார் என்று அடையாளம், நீங்கள் பரியாசம் பண்ணப்படுவீர்கள். You will be persecuted. You will be persecuted. அநேக பேர் கேலி செய்வாங்க. இவன் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. இவங்களை பார்த்து ஐயோ இவங்கெல்லாம் பரியாசம். ஆண்டவரை பார்த்து அவர் முள்முடியை சூட்டும் பொழுது கையிலே கோலால் அவரை தலையிலே அந்த கிரீடத்தை தட்டி அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவர் யூதருக்கு ராஜாவோ என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். ஜீசஸ். அநேக பரியாசங்கள் உங்க மேல வரும். அநேக பேச்சுகள் உங்க மேல வரும். ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, you are new wine. You are new wine skin. புதிய ரசமா நீங்க இருக்கிறீங்க. புதிய துருத்திய நீங்க கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல எந்த கல் வீசினாலும் அப்படியே தைரியமா நிக்கணும். எது வீசினாலும் அப்படியே தைரியமா ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிக்கணும். அல்லேலூயா. எது வந்தாலும் நிக்கணும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். பரியாசம் வரும், பரியாசம். Glory to God. ஆமென் சொல்லுங்க. இந்த 4 விஷயம் உங்க வாழ்க்கையில வரல அப்படின்னா நீங்க இன்னும் பழைய துருத்தியாவே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பழைய ரசம் உங்க மேல இருக்குதுன்னு அர்த்தம். பழைய ரசத்திலே நீங்க திருப்தி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். பழைய ரசத்திலே இருப்பீங்க. ஆனா புதிய துருத்தி, புதிய ரசத்துக்கு தான் இந்த இப்பேற்பட்ட ஹானர்ஸ். This is not a tools, this is a harness, medals. உங்க மேல குத்தப்படுகிற மெடல்ஸ், உங்க மேல போடப்படுகிற மெடல்ஸ். பிரமிப்பான பார்வைகள், சந்தேக பார்வைகள், இது என்னமா முடியுமோன்ற பேச்சுக்கள், பரியாசமான பேச்சுக்கள் உங்க மேல வரும். ஒரு அல்லேலூயா, 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 ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயந்தாலாம் ஊழியம் செய்ய முடியாது. சொல்லுங்க பக்கத்து, பயந்தாலாம் ஊழியம் செய்யவே முடியாது. லிக்ராபா சலகா தியராபா லேண்டரமா. பவுல் சொல்றாரு, எங்களுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணுறதுன்னு ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் எதை ஜெபிக்கலாலும் பரவாயில்ல, தைரியமாக நாங்கள் பிரசங்கம் பண்ணோம், ஜெபம் பண்ணுங்கன்றார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இன்னைக்கு எதுக்கு தைரியம் வேணும் தெரியுமா? பிரசங்கம் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். சத்தியத்தை சொல்றதுக்கு, வசனத்தை சொல்றதுக்கு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தைரியம் வேணும். மறைஞ்சிருந்து பேசக்கூடாது, நேரடி நின்று அடிக்கணும், பேசணும். அதுதான் இந்த போல்ட்னஸ், பரிசுத்த ஆவியானவருடைய தைரியம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, glory to God. ஆண்டவரே சொல்ற, பழச விளக்கு, பழச தூக்கி போடு, பழசிலே உட்காராத, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், பூர்வமானங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஒன்று கைனோஸும் நடக்க போகுது, இன்னொன்று நியோஸும் நடக்க போகுது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நியோஸ் புதிய ரசம்,
புதிய துருத்தி. தமிழில் புதிய ரசம், புதிய துருத்தின்னு போட்டிருக்கு. ஆனால் கிரேக்க பைபிளில் புதிய ரசம் இருக்கு, புதியன்னு இருக்கு. நியோஸ் அப்படின்னு பேர். புதிய துருத்திக்கு கைனோஸ் என்று பெயர். நியோஸ் அப்படின்னா இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை பாஸ்டர், இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன், ஃபஸ்ட்டு டைம் இதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், ஃபஸ்ட்டு டைம் என் தலைமுறையில் நாங்கள் தான் முதல் கோடீஸ்வரர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாததை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இது வரைக்கும் யாரும் அனுபவிக்காத உங்கள் கையில் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்க்கல பாஸ்டர் என் வாழ்க்கையில், இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இது என் வாழ்க்கையில் பார்க்குறேன். அதுதான் நியோஸ். கைனோஸ்னா இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்கள்.